Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தளபதி விஜய் அவர்களுடைய முதல் மாநாடுக்கு நீங்க சமைக்கிறதா இருக்கு அப்படின்னு பேச்சு அடிப்படுது. சரி, ஆனா எதிர்பார்க்கலாம் ஒரு பிரம்மாண்டமான விருது. அந்த நம்பர்ஸ் மட்டும் எவ்வளவு ஐட்டம் அப்படின்றது ஒரு 25 ஐட்டம். 25 ஐட்டம் மதியத்துக்கு மட்டும்? ஆமா, மதியம். காலையில என்ன? காலையில ஒரு பொங்கல், வடை, சட்னி, காஃபி. அது லிமிட்டட். ஆமா, லிமிட்டட். இது தான் எவ்வளவு பேருக்கு நான் மொத்தம் மதியம் 4000 பேருக்கு. 4000 பேர். இதுல பெரிய பெரிய கேட்டரிங் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பாண்டிச்சேரியில இருந்து போறோம். நம்ம கல்யாணத்துல நீங்க செய்தீங்க, நல்லா இருந்தது. சாருன்னு சொன்னாரு, நம்ம போய் நல்லபடியா செய்துட்டு வரணும், குறை இல்லாம. அதை மட்டும் செய்யணும். இல்ல, எல்லாமே நான் இறங்கி வேலை செய்வோம். இப்பதான் போய் குளிச்சுட்டு வரோம். நாங்க தான் எல்லாம் உப்பு காரம் புளி போடுறது ஃபுல்லாவே நாங்க தான் கிட்ட இருந்து எல்லாம் செய்துட்டு இறக்கி வச்சிட்டோம். இப்பதான் போய் ஃப்ரெஷ்ஷா போறோம். இப்ப லாஸ்ட் டைம் நடந்ததுல சார் ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாரா? விஜய் சார் ஏதாவது நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சாப்பிட்டு ரூம்ல சாப்பிட்டோம். நம்ம கூட ரவி அண்ணன் இருக்காரு. நடிகர் விஜய் அவர்களுடைய ஃபங்க்ஷன்ல இருக்கோம். நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றதை தாண்டி இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்காரு. இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம் அப்படின்றது சந்தோஷம். அது குறிப்பா சாப்பாடு நல்லா இருக்கணும் இல்லையா? அண்ணன் தான் அதுக்கெல்லாம் காரணம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி போன தடவையே அந்த மெனு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அது தடல் புடலா இருந்தது பயங்கரமா. இன்னைக்கும் சேம் மெனுவா இல்ல வேற வேற? அதே நேரத்துக்கு என்ன செய்தோமோ அதே மெனு தான். ஸ்வீட் மலாய் சாண்ட்விச், ஆக்ராபான் ஸ்வீட்டு, இஞ்சி புளி துவையல், மாங்காய் ஊறுகாய், மாதுளை வெள்ளரி தயிர் பச்சடி, அவரைக்காய் மல்லாட்டை பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி காரக்கறி, வெங்காய மல்லாட்டை பகடா, அவியல், பருப்பு பொடி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய் வத்த குழம்பு, மாங்காய் முருங்கை கதம்ப சாம்பார், தக்காளி மிளகு ரசம், அப்பளம், வடை, வெத்தலை பாயாசம், மோர். அதே மெனு தான் சொல்லிருக்கேன். அந்த ஆர்டர் ஃபுல்லா சொல்லும் போது தெரியுது இவ்வளவு இருக்கு. எவ்வளவு இருக்கணும் அந்த நம்பர்ஸ் மட்டும்? எவ்வளவு ஐட்டம் அப்படின்றது? ஒரு 25 ஐட்டம். 25 ஐட்டம் மதியத்துக்கு மட்டும்? ஆமா, மதியம். காலையில என்ன? காலையில ஒரு பொங்கல், வடை, சட்னி, காஃபி. அது லிமிட்டட். ஆமா, லிமிட்டட். இது தான் எவ்வளவு பேருக்கு நான் மொத்தம் மதியம் 4000 பேருக்கு. 4000 பேர். ரைட். அப்ப அண்ணா 4000 பேர்னா எனக்கு அந்த இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் சரியா சொல்லுங்களேன். 4000 பேர் சமைக்கணும்னா எவ்வளவு அரிசி தேவைப்படும், எவ்வளவு காய்கறிகள் தேவைப்படும், அந்த மாதிரியா? 4000 பேர் செய்யணும்னாக்க ஒரு 600 கிலோ அரிசி, 600 கிலோ அரிசி, ஒரு 800 கிலோ காய்கறி. சரி. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். வேற இந்த காய்கறி ஐட்டம்லன்னா அதான் ஒரு 1000 கிலோ மொத்தம் காய்கறி. அரிசி ஒரு 600 கிலோ. 1 டன் காய்கறி. அப்பா, அதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? இங்க பெரிய ரூம் இருக்கா? ரைட்னா இப்போ இதுக்கான பர்ச்சேஸ் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. இன்னைக்கு நம்ம சமைச்சாகணும் மதியத்துக்கு. அப்ப எப்போ வாங்கி எப்போ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது? வேலை ஃபுல்லாவே இந்த தமிழக வெற்றி கழக தோழருங்க எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க இது மட்டும் எங்க கூட ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. அங்க ஏதாவது இல்லைன்னா கேட்டா வாங்கி தர்றதுக்கு இந்த வேலையை ஃபுல்லாவே அவங்க தான் பார்த்துக்கிட்டோம். ஆனா போன தடவை குஷி ஆனந்த் அண்ணனோட அந்த ஃபங்க்ஷன்ல சார் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு, நம்ம கேட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுகள் செய்யக்குள்ள நம்மளுக்கு பெருமை தான். சந்தோஷமா இருக்கு. சார் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? நான் இது பண்ணலாம். ஆனந்த் சார் தான் பேசுறேன். என்னெல்லாம் சொன்னார்? ஏன்னா இது விஜய் சாரோட ஃபங்க்ஷன். சென்னையில பெரிய பெரிய கேட்டரிங் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பாண்டிச்சேரியில இருந்து போறோம். நம்ம கல்யாணத்துல நீங்க செய்தீங்க, நல்லா இருந்தது. சாருன்னு சொன்னாரு, நம்ம போய் நல்லபடியா செய்துட்டு வரணும், குறை இல்லாம. அதை மட்டும் செய்யணும். ஓகே, கவனமா இருக்கணும். அந்த இதெல்லாமே சொல்லியிருந்தாரு. ஆமா, கவனமா. ஏன்னா இப்போ இவ்வளவு மெனு சொன்னீங்க, இவ்வளவு கிலோ காய்கறி, ஒரு டன் காய்கறி அப்படிங்கும்போது ஒரு இலையோட மதிப்பு அப்படின்றது எவ்வளவா இருக்குன்னா? ஒரு இலைய ஒரு 400 ரூபாய் காசு. ஒரு
ஒருத்தருக்கானது 400 ரூபாய். இப்போ 4000 பேருக்குங்கும் போது ஒட்டு மொத்தமா 4, 12, 4, 8, 8, 16 ஒரு 20 லட்சம். 20 லட்சம். அப்பா 20 லட்சத்துக்கான சமையல் இது கன்வீனியன்ட்டா இருக்கா? எத்தனை பேர் சமைக்கிறாங்க? சமையல் கலைஞர்கள் 50 பேர் இருக்கிறோம். 50 பேர். ஆமா, எனக்கு உதவியா ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. நாங்க ஒரு 250 பேர் வந்திருக்கோம். ஓகே ஓகே. ஆனா இப்போ சமைச்சு பார்த்து டேஸ்ட் பாக்குறது அந்த மாதிரி என்ன ப்ராசஸ் நான் பண்ணுவீங்க நீங்க? இப்போ நீங்க உங்க பொறுப்புல சமைக்கிறீங்க. எல்லாமே நான் இறங்கி வேலை செய்வோம். இப்பதான் போய் குளிச்சுட்டு வரோம். நாங்க தான் எல்லாம் உப்பு காரம் புளி போடுறது ஃபுல்லாவே நாங்க தான் கிட்ட இருந்து எல்லாம் செய்துட்டு இறக்கி வச்சிட்டோம். இப்பதான் போய் ஃப்ரெஷ்ஷா போறோம். ஓகே. இப்போ வந்து இந்த ஃபுட் எல்லாம் ரெடி ஆகி ஆல்மோஸ்ட் இங்க ஒரு டைனிங் போயிடுச்சு. இப்போ என்னெல்லாம் போயிருக்கு, என்னெல்லாம் போக வேண்டியது இருக்குன்னா? இப்போ அங்க வத்த குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியெல்லாம் போயிடுச்சு. இன்னும் வந்து ஒயிட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, வடை, அப்பளம் இதெல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் தயாராயிருக்கு. தயார் ஆயிடுச்சு. 80% வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா கூட குறை அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா? போன தடவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கடைசி தடவை நடந்தப்ப. அப்ப என்ன அதிகமாச்சா கம்மியாச்சா எப்படி பேலன்ஸ்? ஓரளவுக்கு அவங்க கரெக்டா ஈக்குவலா சரியா இருந்தது. இதே இப்போ ஒரு 4000 பேருக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கும் போது ஒரு 5000 பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இல்ல அதுக்கு உண்டான எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். நம்ம ஏதாவது வேணா எடுத்து செய்துக்கலாம். உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரி. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நடந்ததுல சார் ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாரா? விஜய் சார் ஏதாவது நல்லா இருக்கு சார் சொன்னதா? ஆனந்த் சார் சொன்னார். என்ன சொன்னார்? அது நல்லா இருந்தது, வெரி குட் அப்படின்னு சொன்னார். அவர் சாப்பிட்டு ரூம்ல சாப்பிட்டார். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தளபதி விஜய் அவர்களுடைய முதல் மாநாடுக்கு வந்து நீங்க சமைக்கிறதா இருக்கு அப்படின்னு பேச்சு அடிப்படுது. அதை பத்தி தெரிஞ்சவர்? அதை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க சமையல்காரர். என்ன வேலை சொல்லிக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல இல்ல. ஏன்னா அன்னைக்கு தோழர்கள்லாம் வந்து யாரோ நண்பர்கள் கிட்ட பேசி பசங்க விவரம் தெரியாம பேசிட்டானுங்க. அதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் ஏதோ ஒரு க்ளூ கூட கொடுக்கலையா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இல்ல ஸ்ட்ரிக்ட்டா சொல்லக்கூடாதுன்னு இருக்கீங்க. சரி. ஆனா எதிர்பார்க்கலாம். தெரியல, ஒரு பிரம்மாண்டமான நம்மளுக்கு தெரியல சொல்லிட்டு. சரி பரவாயில்ல. ஆனா எவ்வளவு ஒரு என்ன எல்லாருக்கும் சமைக்கும் போது ஒரு ஈடுபாடோட நம்ம சமைக்கிறது உண்டு. அப்போ தளபதி விஜய்னா நம்ம பார்த்து வளர்ந்து ரொம்ப ரசிச்சு கொண்டாடி இன்னைக்கு ஒரு அதுவும் மாணவ மாணவிகளுக்கான விருது வழங்குற ஒரு நிகழ்ச்சின்னா எவ்வளவு சிரத்தை கூடுதலா எடுத்து செய்றீங்க? இல்ல நாங்க எல்லாருமே காலைல கவனமா இதெல்லாம் சொன்னோம். அவர் ஆனந்த் சார் சொன்னது என்னன்னா, இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அவங்க உடம்பு கிடமை நல்லபடியா போய் சேரணும். அது மாதிரி நல்ல முறையில செய்து கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கோம். அப்படின்றதுல கவனமா எல்லாமே விலை உயர்ந்த பொருள் தான், நல்ல குவாலிட்டியா வாங்கி எல்லாம் நல்ல. இந்த கடைசி முறை வந்து கடைசியா நண்பர்கள்லாம் பேசும்போது ஒரு எண்ணம் இருந்தது, விஜய் சார் கூட நம்மளும் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட அது எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் அவர்கிட்ட சார் கிட்ட பேசியிருக்கீங்களா? ஆனந்த் சார் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் பேசலாம். அவங்க ரெடி பண்ணிட்டு ஃப்ரீயானா தான். ஓகே ஓகே. அவங்க வந்தாலே தான் ஒரு 1000 பேர் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கிச்சனுக்கே வர முடியும். யாரு? ஆனந்த் சார் வரவே இல்லையா? ஆனந்த் சார் வந்து அவர் தான் வந்து படிச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அவர் தான் அடுப்பு கொளுத்தி ஸ்டார்ட் பண்ணி வச்சார். சரி சரி. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு காலையிலயும் அவர் தான் வந்தார். ஆமா, நேத்து சாயந்தரமே படிச்சிட்டாங்க. நைட் ஸ்வீட் மட்டும் நேத்து நைட்டே போட்டோம். ஸ்வீட் முன்னாடி நேத்து நைட்டு ஒரு 5000 ஸ்வீட் போட்டு வருது. 4000 பேர் தான் சாப்பிடுறாங்கனால 5000. அதுல ஒரு எக்ஸஸா 1-2 செலவாகும்ல, அதுக்காக 5000 போட்டு வருகிறோம். இப்போ இது 4 மணிக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வச்சு சமையல் ஸ்டார்ட் பண்ணி இதோ முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80% ஃபினிஷ் ஆயிடுச்சு. 80% முடிஞ்சு. மணி இப்போதான் 9 மணிக்கு 80% முடிஞ்சிருச்சு. ஒரு 10:30 ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஏன்னா ஒரு இதுக்கு 6500 பேர், இது 650 பேர் ஒரு டைனிங். ஒரு 5 பந்தி 6 பந்தி போடணும்ல, டைமிங் இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் 50 பேரானா? ஆமா. சப்ளைக்கு அது 200 பேர் இருக்கு. சப்ளை 200 பேர் இருக்கு. அடேங்கப்பா, ஆரம்பிச்சா அப்படி ஃபயர் அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னே நம்ம பண்ணதுல ஒரு பெரிய விருந்து அந்த மாதிரினா இதெல்லாம் பண்ணிருக்கோம்னா? இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில பண்ணிருக்கேன். நிறைய எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு பேருக்காக பண்ணது? அதிகபட்சம் இப்போ ஒரு ஆனந்த் சார் மகளுடைய திருமணத்துக்கு பாண்டிச்சேரியில சங்கமத்தரால 10,000 பேர். 10,000 பேர். 4000 பேருக்கே 1 டன் காய்கறி வேணும் அப்படின்னா 10,000 பேருக்கு எவ்வளவு? அதுக்கு அது வந்து கல்யாணம் வேணும்ல, அது கொஞ்சம் அப்படியே குறையும். ஏன்னா வெரைட்டி அதிகமா இருக்கும், சாப்பிட்ற குவான்டிட்டி கம்மியா வைக்கும். இது அப்படி வைக்காது, இது நல்லா தாராளமா சார். அப்ப அதுக்கு எவ்வளவு மெனு? இதுக்கே 25 மெனு சொன்னீங்க. அதுக்கு ஒரு 30 இருக்கும்.
மொத்தமா 20-30. ஆனா கொஞ்சம் ஆமா, கொஞ்சமா. நிறைய கும்பலாக மெனுவை ஏற்றிக்கணும். ஓ ஆனா அவங்க வர்றவங்களுக்கு டக்குன்னு பரிமாறிட்டு அவங்க உடனே சாப்பிட்டு. இல்ல ரொம்ப அதிகமா வராங்கன்னா மெனு கம்மி ஆகும். ஆமா, மெனு கம்மி. ஓ ரைட். ஆனா இப்போ என்ன தயாராகிருக்குன்னு மட்டும் தயாராகிட்டு இருக்கிற ஐட்டம் மட்டும் காமிக்கிறீங்களா? இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் இது பிரியாணி 50 கிலோ, இதே மாதிரி 3 இது போட்டுருக்கு. 50 50 50 50 100 200 கிலோ. ஓ 200 கிலோன்னா எவ்வளவு பேர் சாப்பிட முடியும்னா? இல்ல, இது 150 கிலோ. 150 கிலோ ஒரு 5000 பேர் கிட்ட சாப்பிடுவோம். 5000 பேர் சாப்பிட முடியும் வெஜிடபிள். ஆமா, இது என்ன இது? வெஜிடபிள் பிரியாணி. இல்ல என்ன இப்போ என்ன பண்றாங்க? கீ சும்மா உடைச்சி இது. ஓ இது முடிச்சிட்டு தான் என்ன இது நெய் கலப்போமா நம்ம? லைட்டா மேல போட்டு வந்தா பளபளன்னு. ஓ சரி, அந்த எதுக்காக? டேஸ்ட்காகவா ஒரு பக்குவத்துக்காகவா? எது இந்த கடைசியில நெய் இந்த ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இதுவா இருக்கும். நெய் கடைசியில போட்டா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும், வாசனை வரும். வேற இதெல்லாம் சாதம்லாம் தயாரா இருக்கு. சாம்பார், வத்த குழம்பு எல்லாமே டைனிங் இப்போ. அது வடை அப்பளம் எல்லாம் அங்க வந்து வடை அப்பளம் எல்லாம் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்கா? ஓகே, ரைட். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, நல்லா சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது. போன தடவை நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்தது. சாப்பிடுங்க, நல்லா நல்லது. நன்றி. Sheen Lac Specialty Coatings. Always shining. Sheen Lac. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.